இப்போ பசியால உடம்பு மொத்தமா சோர்ந்து போற ஒரு நிலைமைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அது ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலைமை தான். ஆமா. அந்த நேரத்துல உங்க பசிய போக்குறதுக்கு ஒரு தட்டு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பதிலா இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? வாவ்! ஒரு சாதாரண பசி மூலமா பிரபஞ்ச ரகசியமா கேக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. உங்க வயிற்று பசியே இந்த உலகத்தை இயக்குற ஒரு மாபெரும் சக்திய நோக்கி போற கதவா மாறினா எப்படி இருக்கும்னு யோசிங்க. இன்னைக்கு நாம விவாதிக்க போறது அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தேடலை பத்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இதுக்கு நம்ம எடுத்துட்டு போற ஆதாரம் என்ன? வள்ளலார் எழுதின அருள் விளக்கம் மாலையில இருக்கிற 49வது பாடல் தான் நம்மளோட இன்னைக்கு தேடல். இது பாத்தீங்கன்னா வெறும் 4 வரிகள் கொண்ட பாடல் தான். வெறும் 4 வரிகளா? ஆனா அதுக்குள்ள அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒரு சாதாரண வயிற்று பசியில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட உச்சக்கட்ட ரகசியத்தை உடைச்சு ஒரு மனுஷனால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு உச்சக்கட்ட அடக்கத்துல இந்த பாடல் முடியுது. இந்த ஆச்சரியமான பயணத்தை தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். இது ஒரு அற்புதமான பதிவு. ஏன்னா பசி அப்படிங்கிற அந்த அடிப்படை உயிரியல் தேவைய ஆன்மீக பரிணாம வளர்ச்சியோட திருவுகோளா மாத்திருக்காரு வள்ளலார். ஆமா, பொதுவா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இயந்திரத்தனமான சுழற்சி தான் இல்லையா? பசிக்குது, சாப்பிடுறோம், செரிமானம் ஆகுது, மறுபடியும் பசிக்குது. இது நம்ம உடம்போடவே முடிஞ்சிடுற ஒரு தினசரி போராட்டம். சரியா சொன்னீங்க. ஆனா இந்த பாடல் அந்த உயிரியல் எல்லையை தாண்டி ஒரு மனித மனம் எப்படி நேரா பிரபஞ்சத்துக்கிட்ட பேச முடியும் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா காட்டுது. சரி, இப்போ இந்த பயணம் எப்படி தொடங்குதுன்னு பாப்போம். அந்த பாடலோட முதல் 2 வரிகள்ல வள்ளலார் நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்த தாகி நல்லுழவு கொடுத்தென்னை செல்வம் உற வளர்த்தே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தனக்கு பசிச்ச போதெல்லாம் அந்த பசியை இறைவன் தன்னோட பசியா உணர்ந்து உணவு கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஆமா, ஆனா இங்கதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. வழக்கமா நமக்கு பசிச்சா நாம தான் போய் கடவுள்கிட்ட எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏதாவது வழிகாட்டுன்னு கேட்போம். அதுதான் வழக்கமான வழக்கம். ஆனா ஏன் பசியா அவர் தன் பசியாக உணர்ந்தார்னு அவர் சொல்றது எப்படி சொல்றது? பிரபஞ்சத்தையே படைச்ச ஒரு மாபெரும் சக்தி ஒரு சாதாரண மனிதனோட வயித்து பசிய தன்னோட பசியா உணர்ந்ததுன்னு சொல்றது கொஞ்சம் அதீதமான உரிமையா தெரியலையா? நீங்க கேக்குறது புரியுது. அதாவது தன்னோட முக்கியத்துவத்தை ரொம்ப பெருசுபடுத்தி காட்டுற ஒரு கர்வ மாதிரி உங்களுக்கு தோணலையா? மேலோட்டமா பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி தான் தோணும். நான் தான் மைய புள்ளி, எனக்காக கடவுளே துடிக்கிறாருன்னு அவர் சொல்ற மாதிரி ஒரு மாயை கூட வரலாம். ஆமா, நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இத நீங்க கொஞ்சம் ஆழமா உளவியல் ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் அணுகணும். இங்க அகம்பாவம் வேலை செய்யல. மாறா நான் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் முழுமையா அழிஞ்ச ஒரு நிலை தான் இங்க வேலை செய்யுது. ஓ, அகம்பாவம் அழிஞ்ச நிலைன்னு சொல்றீங்களா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நவீன அறிவியல்ல ஒன்றிணைந்த நிலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்வாங்க பாத்தீங்களா? ஒரு மனிதன் தன்னோட நான், எனது அப்படிங்கிற அடையாளங்களை முழுசா விடுறம்போது படைப்பவனுக்கும் படைப்புக்கும் இடையில இருக்கிற இடைவெளி மொத்தமா அழிஞ்சிடுது. அப்போ ஒருத்தர் தன்னை முழுமையா இழந்துடுறாருன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இது எப்படின்னா ஒரு தாய் தான் குழந்தை பசியால அழுவதற்கு முன்னாடியே எப்படி மார்புல பால் சுரந்து அந்த பசியை உணர்வாளோ அதே மாதிரியான ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு இது. ஓஹோ, ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் இது. வள்ளலார் தன்னை இறைவனோட ஒரு சிறு அங்கமாவே உணர்ந்ததால அவருக்கு வர்ற வலி நேரா அந்த மூலத்தை, அதாவது இறைவனையே போய் சேருது. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவா புரியுது. நான் வேற, இறைவன் வேற அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா மட்டும்தான் அங்க கர்வம் வரும். நானே அவனோட ஒரு துளிதான்னு சொல்லும் பொழுது என் பசி அவனோட பசி ஆகிறது ரொம்ப இயற்கையான ஒரு நிகழ்வு தான். ஆமா, அதுதான் உண்மையான புரிதல். ஆனா இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. இறைவன் வெறும் வயித்து பசிக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கலையே. வேற என்ன கொடுத்தாருன்னு பாடல் சொல்லுது. அடுத்த வரியில சொல்றாரு, ஊன் பசித்த இலைப்பென்றும் தோற்றாத வகையே ஒள்ளியதேல் முளமுதென கிங்குவந்தளித்த ஒளியே அப்படின்னு. அதாவது உடம்போட பசியால ஏற்படுற சோர்வு இனிமேல் வாழ்நாள்ல வராத வகையில ஒரு பிரகாசமான ஞான அமிர்தத்தை கொடுத்தான்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு ஆன்மீக தெளிவு எப்படி ஒருத்தரோட வயிற்று பசியோட சோர்வை போக்க முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் அல்லது தர்க்கம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ நாம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டே புரிஞ்சுக்கலாம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவியரோ ஒரு எழுத்தாளரோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் எழுதுறவரோ ஒரு வேலையில ரொம்ப அதீத கவனத்தோட முழுமையா மூழ்கி இருப்பாங்க. ஆமா ஆமா, நானும் அதை பார்த்திருக்கேன். அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கே தெரியாது. எக்ஸாக்ட்லி.
அந்த ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டு நிலைமையில இருக்கும்போது அவங்களுக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது. மூளையானது உடல் சார்ந்த தேவைகளை தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டு மொத்த ஆற்றலையும் அந்த செயல்ல குவித்திடுது. ஒரு சாதாரண மனிதனுக்கே இது சாத்தியம்னா பிரபஞ்ச ரகசியங்களா உணர்ந்த ஒருத்தருக்கு இது எவ்ளோ இயல்புன்னு சொல்ல வரீங்க? 100க்கு 100 உண்மை. அந்த பேரொளியோட இரண்டரை கலந்த ஒருத்தரோட மூளையும் உடம்பும் எப்படி செயல்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது அவர் தன்னோட உடம்பால இயங்குற தன்மையிலேருந்து மாறி தூய அறிவால தூய ஆற்றலால இயங்குற ஒரு வேற லெவல் நிலைக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்க. சரியா புடிச்சிங்க. இந்த தெள்ளமுதம் அத்திங்கிறது ஏதோ குடிக்கிற பானம் கிடையாது. அது ஒரு எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி. ஓ, அந்த பிரபஞ்ச சக்தி தான் அந்த சோர்வை நீக்குதா? ஆமா. உடம்போட பசியால வர தளர்ச்சி இனிமேல் வரவே வராதுன்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, அவரோட உடம்பு தான் ஆற்றல வெறும் சாப்பாட்டுல இருந்தோ மாவுச்சத்திலிருந்தோ எடுக்கல, நேரா பிரபஞ்சத்தோட ஒளியிலிருந்து எடுத்துக்குது. இது கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. உணவை தேடுற ஒரு உயிரியல் உயிரினம் ஒளியை தேடுற ஒரு ஆன்மீக உயிரினமா மாறுற ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சி இது. ரொம்ப அழகான வார்த்தைகள்ல அதை சுருக்கமா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ உடம்போட தேவைய ஒளியின் மூலமா ஈடு செய்யற அந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு மாபெரும் ஆற்றல நேரா பிரபஞ்சத்துக்கிட்டேந்தே வாங்கின பிறகு ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் அந்த பாடலோட 3வது வரியில ரொம்ப பிரம்மாண்டமா விரியுது. ஆமா, வான்பதிக்கும் நெடுமார்க்கும் நான்முகர்க்கும் அரிதாம் வாழ்வெனக்கே ஆகியுற வரமளித்த பதியே அப்படின்னு சொல்றாரு. தேவர்களோட தலைவனான இந்திரன், காக்கும் கடவுளான திருமால், படைக்கும் கடவுளான பிரம்மா, இவங்க 3 பேருக்குமே கிடைக்காத ஒரு மாபெரும் பெருவாழ்வு தனக்கு கிடைச்சிருக்குன்னு இங்க வள்ளலார் சொல்றாரு. ம். இருங்க, இதையாவது நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு பாப்போம். இது அப்பட்டமான அகம்பாவம் இல்லையா? அந்த மும்மூர்த்திகளுக்கே கிடைக்காதது ஒரு சாதாரண மனிதனான எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு எப்படி மார்த்தட்டிக்க முடியும்? நீங்க கேக்குற விதம் எனக்கு புரியுது. இது கேட்கறதுக்கு வெளிய அடக்கமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கிற மாதிரியோ தனக்குத்தானே ஒரு மகுடம் சுட்டிக்கிற மாதிரியும் தான் கண்டிப்பா தோணும். ஆமா, எனக்கும் அப்படிதான் படுது. ஆனா ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது கர்வத்தோட வெளிப்பாடு கிடையாது. இது ஒரு மாபெரும் வியப்போட வெளிப்பாடு. வியப்போட வெளிப்பாடா? அது எப்படி? இத புரிஞ்சுக்க அந்த குறிப்பிட்ட தெய்வங்களோட வேலைகளை நாம கவனிக்கணும். இந்திரன், திருமால், பிரம்மா இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச செயல்பாட்டோட பிணைக்கப்பட்டவங்க. ஓ, அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஒருவர் படைக்க வேண்டிய கடமை இருக்கு, ஒருவருக்கு காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, இன்னொருத்தருக்கு ஆள வேண்டிய வேலை இருக்கு. ஒரு நிமிஷம். எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. நீங்க சொல்றது பார்த்தா இந்த மும்மூர்த்திகளும் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துல இருக்கிற நடுமட்ட அதிகாரிகள் மாதிரி இருக்காங்களே. ஆஹா, அருமையான ஒப்பீடு. தொடர்ந்து சொல்லுங்க. அவங்களுக்கு பெரிய பதவிகள் இருக்கலாம், தனித்தனி ஏசி அறைகள் இருக்கலாம். ஆனா அவங்க தங்களோட நிர்வாக பணிகள்லயும் அன்றாட வேலைகள்லயும் இலக்குகள்லயும் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா நம்ம வள்ளலாருக்கு எந்த பதவியும் இல்லாததால அந்த அதிகார வர்க்கத்தோட சுவர்களை எல்லாம் தாண்டி நேரா அந்த நிறுவனத்தோட முதலாளி ரூம்குள்ளேயே, அதாவது அந்த மூலப்பரம்பொருள் கிட்டயே போயிட்டார். அப்படிதால? மிக மிக சரியான ஒரு ஒப்பீடு இது. அதிகாரத்துல இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தோட விதிகளுக்கும் கடமைகளுக்கும் எப்பவுமே கட்டுப்பட்டவங்க தான். ஆமா, அவங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். அவங்க இறைவனோட ஐக்கியமாகறத விட இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறதுல தான் அவங்க முழு கவனமும் இருக்கணும். ஆனா எந்த அதிகாரமும் இல்லாத, எந்த பதவியும் இல்லாத, எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையா சரணடைஞ்ச ஒரு சாதாரண மனிதனுக்கு பாத்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாம நேரா அந்த பரம்பொருளோட கலந்துற வாய்ப்பு கிடைச்சிடுது. இது உண்மையிலேயே சிலிர்க்க வைக்குது. எனக்கு ஒரு தகுதியும் இல்லையே, எந்த பதவியும் இல்லையே, அப்படி இருந்தும் பிரபஞ்சத்தோட நிர்வாகிகளுக்கே கிடைக்காத உன்னோடு கலக்கிற இந்த நேரடி அனுமதி எனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம், ஒரு மலைப்பு தான் அந்த வரியில இருக்கே தவிர அங்க துளியும் கர்வம் இல்ல. தன்னோட சிறுமைய முழுசா உணர்ந்ததால தான் அப்படி ஒரு மாபெரும் வியப்பே அவருக்கு வருதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் 100க்கு 100 உண்மை. ஒரு பெரிய நிர்வாக அமைப்புக்கே கிடைக்காத ஒண்ணு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய அன்புக்கும் சரணடைதலுக்கும் ஈஸியா கிடைச்சிடுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தத்துவ திறப்பு. சரி, இப்போ அவர் அந்த முதலாளி அறைக்கு போயிட்டாரு, அந்த பரம்பொருளோடு இணைந்துட்டாரு. அங்க இறைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அததான் அவர் கடைசி வரியில தொடக்கத்துல ரொம்ப அழகா பதிவு செய்யறாரு. தேன் பறித்த மலர்மணமே திருப்பொதுவில் ஞான திருநடஞ்சை அரசே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான வரிகள் இது. இப்போ நீங்க ஒரு பூவை கற்பனை செஞ்சு பாருங்க. அதுக்குள்ள தேன் இருக்கு, அதுல இருந்து ஒரு அற்புதமான மனம் வீசுது. உங்களால அந்த பூ, அந்த தேன், அதோட மனம், இது 3ஐயும் தனித்தனியா பிரிக்க முடியுமா? எப்படி பிரிக்க முடியும்? நிச்சயமா முடியாது. பூ அப்படிங்கிறது ஒரு பௌதீக இருப்பு. ஏன் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற இனிமையான சாரம்.
ஆமா. மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம எங்கும் பரவுற அதோட தன்மை. இது மூணும் சேர்ந்ததுதான் ஒரு பூ. இததான் அவர் இறைவனோட தன்மைக்கு ஒரு உதாரணமா சொல்றாரு. இறைவன் அப்படிங்கிறவன் ஏதோ தூரத்துல வானத்துல தனியா உட்கார்ந்திருக்கிற ஒரு நபர் கிடையாது. கண்டிப்பா இல்ல. இந்த பிரபஞ்சமே ஒரு பூனா, அதுக்குள்ள ஓடுற ஆற்றல் தான் அந்த தேன். அதோட இருப்ப உணர செய்யற அந்த உணர்வு தான் மனம். அவன் நமக்குள்ள அப்படி பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கான்னு சொல்றாரு. சரி, அப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்கான்? அதுக்கு தான் அவர் திருப்பொதுவில் ஞானத் திருநெடுஞ்சே அரசே அப்படின்னு பதில் சொல்றாரு. ஆமா, திருப்புதா அப்படிங்கிறது அனைவருக்குமான ஒரு பொதுவெளி. அங்க இறைவன் சும்மா உட்கார்ல ஒரு ஞான நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. இது என்ன நடனம்? ஏன் அவர் நடனத்தை இங்க குறிப்பிடணும்? இதுக்கு பின்னாடி ஒரு மிக ஆழமான பிரபஞ்ச அறிவியல் இருக்கு. நடனம் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான இயக்கம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே நிலையானது கிடையாது. ஆமா, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. அணுக்களுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்கள் சுழல்றதுல இருந்து விண்வெளியில இருக்கிற பெரிய பெரிய கேலக்சிகள் விரிவடைகிற வரைக்கும் எல்லாமே ஒரு தாளக்கதியில ஒரு நடனத்தோட லயத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓ, அந்த இயக்கத்தை தான் அவர் நடனம்னு சொல்றாரா? ஆமா, இந்த தொடர்ச்சியான ஆக்கமும் அழிவும் தான் இறைவனோட நடனம். அத வள்ளலார் வெறும் நடனம்னு சொல்லாம ஞான நடனம்னு சொல்றாரு. அது ஏன் ஞான நடனம்னு சிறப்பித்து சொல்றாரு? ஏன்னா அந்த பிரபஞ்ச அசைவுக்கு பின்னாடி ஒரு அபாரமான அறிவு இருக்கு. அது ஏதோ ஒரு குருட்டுத்தனமான இயற்பியல் விதி கிடையாது. ஒவ்வொரு அசைவும் ஒரு மாபெரும் திட்டத்தோட ஒரு ஞானத்தோட நடக்குது அப்படிங்கறத உணர்த்த தான் அவர் அதை ஒரு பேரரசனின் திருநடனம்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தோட மொத்த இயக்கத்தையுமே ஒரு ஞான நடனமா அவர் பாக்குற விதம் எனக்கு புல்லரிக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப உலுக்கின ஒரு விஷயம் இந்த பாடலோட கடைசி பகுதி தான். ஆமா, அந்த முடிவு தான் உச்சகட்ட ஆச்சரியம். தனக்கு இறைவனோட முழுமையான தரிசனம் கிடைச்சிடுச்சு, மும்மூர்த்திகளுக்கே கிடைக்காத பெருவாழ்வு கிடைச்சிடுச்சு, பிரபஞ்ச நடனத்தோட ரகசியம் மொத்தமா புரிஞ்சிடுச்சுன்னு இவ்ளோ கம்பீரமா சொல்லிட்டு அவர் எப்படி அந்த பாடலை முடிக்கிறாரு தெரியுமா? என் சிறுமொழி ஏற்று அருளே அப்படின்னு முடிக்கிறாரு. பாத்தீங்களா, இது ஒரு உச்சகட்ட முரண்பாடு இல்லையா? ஒரு மிகப்பெரிய பாரடாக்ஸ் இது. ஆமா, நான் கடவுளை பார்த்துட்டேன், எனக்கு எல்லையற்ற ஞானம் கிடைச்சிடுச்சு, நான் எழுதின இந்த வரிகள் தான் இனிமே இந்த உலகத்துக்கே ஆகச்சிறந்த வேதம். அவர் ரொம்ப ஈஸியா மாறுது தட்டி இருக்கலாம். கண்டிப்பா செஞ்சிருக்கலாம். ஆனா அவருதான் எழுதினத வெறும் சிறுமொழி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப சின்ன பிடத்தனமான, அறிவில்லாத, மிகச் சிறிய வார்த்தைகள் அதை சுருக்குறாரு. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து எழுதுனா அதை எப்படி நான் சிறு வார்த்தைகள்னு நானே குறைச்சு மதிப்பிடுவேன்? இது எந்த வகையான ஒரு மனநிலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் உண்மையான ஞானத்தோட அடையாளம். இப்போ நவீன உளவியல்ல பாத்தீங்கன்னா டன்னிங் க்ரூகர் விளைவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓ, அந்த டன்னிங் க்ரூகர் விளைவு பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதாவது கொஞ்சமா தெரிஞ்சவங்க தங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு ரொம்ப கர்வம் கொள்ளுவாங்க. ஆனா ஒரு துறையில நிபுணத்துவம் பெறதான் அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தங்களுக்கு தெரியாதுன்னு புரிஞ்சு அந்த அடக்கம் தானாவே வந்துரும். அப்போ வள்ளலார் உணர்ந்தது அந்த டன்னிங் க்ரூகர் விளைவோட உச்சம்னு சொல்றீங்க. சரியா புடிச்சிங்க. ஆன்மீகத்தோட டன்னிங் க்ரூகர் வேவு தான் இது. அவர் எப்போ அந்த எல்லையற்ற பிரபஞ்ச பேரறிவை, அந்த ஞான நடனத்தை நேருக்கு நேரா உணர்ந்தாரோ அப்போ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மொழியோட சிறுமையை அவருக்கு மொத்தமா புரிஞ்சிடுச்சு. வாவ், மொழியோட எல்லையே அவருக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, மொழி அப்படிங்கிறது மனிதர்கள் தங்களோட அன்றாட தேவைக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு சாதாரண கருவிதான். மரம், கல், பசி, கோபம் மாதிரியான நம்ம மனித அனுபவங்களை விவரிக்க மட்டும்தான் இந்த மொழி பயன்படும். அதுவும் உண்மைதான். ஆனா பல பரிமாணங்களைக் கொண்ட ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலையோ காலத்தையும் வெளியையும் தாண்டிய அந்த ஞான நடனத்தையும் விவரிக்க இந்த மனித மொழி எவ்வளவோ சின்னது. ரொம்ப ரொம்ப சின்னதுதான். தான் எவ்வளவு பெரிய பாடலை இயற்றினாலும் அது அந்த பிரபஞ்ச பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி வெறும் சிறுமொழி மட்டும்தாங்கிற அந்த மாபெரும் தெளிவா அவருக்கு வந்துருச்சு. அதனாலதான் என் சிறு பிள்ளைத்தனமான வார்த்தைகளை உன் பேரருளால நீதான் ஏத்துக்கணும்னு சொல்லி முழுமையா சரணடைகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு இலக்கம்! ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்த ஞானத்தை பெறறானோ அந்த அளவுக்கு அவனோட மனித அகந்தை அழிஞ்சு மனித மொழி தோத்து ஒரு மாபெரும் அடக்கம் பிறக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலே ஒரு மிகச்சிறந்த சாட்சி. இதுக்கு மேல இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. நாம இன்னைக்கு பயணிச்ச தூரத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நாம வெறும் ஒரு உயிரியல் பசியில தான் இந்த தேடலை தொடங்கணும். அந்த பசிய இறைவன் தன் பசியாகவே உணர்ந்தான். ஆமா, அந்த உடல் பசியை போக்கி மனச முழுமையான ஈடுபாட்டு நிலைக்கு கொண்டு போற மாதிரி தூய ஒளியான பிரபஞ்ச ஆற்றலை ஞான அமுதமா கொடுத்து
உடம்போட சோர்வை நிரந்தரமா நீக்கினான். சரியா சொன்னீங்க. அந்த ஆற்றலை உணர்ந்த உடனே பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிற பதவிகள்ல இருக்கிற மும்மூர்த்திகளை கூட தாண்டி நேரா அந்த மூல பரம்பொருளோட இரண்டரை கலக்கிற மாபெரும் பெருவாழ்வு அவருக்கு கிடைச்சுது. அங்க போய் பார்த்தா பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவோட அசைவுலயும் இறைவன் ஞான நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த பிரம்மாண்டமான அறிவோட நடனத்தை பார்த்த உடனே தான் பயன்படுத்துற மனித மொழியும் தன் சொந்த அறிவும் எவ்வளவு சின்னதுன்னு ஒரு உணர்ந்துக்கிட்டாரு. ஆமா. தன்னோட முழு அடையாளத்தையும் சிறுமொழி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில சுருக்கி இறைவனோட காலடியில சமர்ப்பிக்கிற அந்த ஒரு முரண்பாடான அழகை இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாவே பார்த்தோம். இந்த 4 வரிகளும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட முழுமையான பரிணாம வளர்ச்சியை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. உடம்புல இருந்து உயிருக்கு போய் உயிர்ல இருந்து பிரபஞ்ச மையத்துக்கு சென்று இறுதியில அந்த மையத்தோட பிரம்மாண்டத்துல தன்னை தொலைச்சு நான் ஒண்ணுமே இல்லைன்னு கரைஞ்சு போற இந்த பயணத்தை இதைவிட எளிய வார்த்தைகள்ல ஆனா இவ்ளோ ஆழமா வேற யாராலையும் சொல்லிட முடியாது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. சரி, இந்த ஆழமான பயணத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனையை உங்களுக்கு விட்டு செல்ல விரும்புறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கையில இருக்கிற மொபைல் போன்ல ஒரு விக்கிபீடியா கட்டுரையை படிச்சிட்டாலோ இல்ல ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டாலோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு மாயையில மிதக்குறோம். அதுதான் இப்போதைய நிதர்சனம். சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே தங்களை மாபெரும் நிபுணர்கள் மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. கொஞ்சம் தகவல் தெரிஞ்சாலே நம்மளோட தலைக்கணமும் அகந்தையும் எங்கேயோ போயிடுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வள்ளலார் மாதிரியான ஒரு மாபெரும் மனிதர் இந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பையே முழுமையா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அகிலத்தையும் படைச்சவனோட நேருக்கு நேரா உரையாடினதுக்கு அப்புறம் தன்னோட வாழ்நாள் சாதனையான அந்த தத்துவத்தை வெறும் சாதாரண சிறு மொழி அப்படின்னு தான் சொல்றாரு. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. நீங்க இவ்ளோ நாட்களா சேர்த்து வச்சிருக்கிற தகவல்கள், உங்க சொந்த அறிவு, நீங்க பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க நிபுணத்துவம், இது எல்லாத்தையும் ஒரு சிறுமொழியா நீங்க எப்போ கடைசியா உணர்லீங்க? இந்த கேள்வியோட இந்த தேடலை உங்ககிட்டே விட்டுட்டு நாங்க விடைபெறோம். உங்களோட தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும்.